வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து வரும் செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். புதிதாக சிம் வாங்க செல்பவர்களுக்கு இன்று முதல் புதிய சட்டங்கள் அமலுக்கு வந்துள்ளது. மொபைல் போன் வாடிக்கையாளர்களின் ஐடி மற்றும் சிம் கார்டுகளை தவறாக பயன்படுத்தி தடுக்க புதிய விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. இந்த விதிமுறைகள் தொலைத்தொடர்பு துறையில் அதிக பாதுகாப்பு மற்றும் பொறுப்புணர்வை உறுதி செய்யும் வகையில் இருக்கும் என்று கூறப்படுகிறது. மோசடியான வழிகளில் சிம் கார்டுகளை விற்றாலோ அல்லது வாங்கினாலோ பயன்படுத்தினாலோ 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படும் என்றும் அல்லது 50 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. அதேபோன்று அனுமதியின்றி அழைப்புகளை டேப் செய்வது அல்லது பதிவு செய்து இனி கிரிமினல் குற்றமாக கருதப்படும். அவ்வாறு செய்யப்படும் குற்றவாளிகளுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் 2 கோடி வரை அபராதம் விதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. மேலும் தனிநபர்களின் தனியுரிமையை பாதுகாப்பதையும் அங்கீகரிக்கப்படாத கண்காணிப்பை தடுப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த விதிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று சிம் ஸ்வாப் அல்லது சிம் கார்டை மாற்றியமைத்த 7 நாட்களுக்குள் யூபிசி என்று சுருக்கமாக அழைக்கப்படும் யூனிக் போர்டிங் கோட் வேண்டும் என்று விடுக்கப்படும் கோரிக்கைகள் இனி நிராகரிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. மேலும் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையானது அங்கீகரிக்கப்படாத நபர்கள் புதிய சிம் கார்டை மோசடியான வழிகளில் பெறுவதையும் அதை பெற்றவுடன் உடனடியாக போரிங் செயல்முறையை செயல்படுத்துவதையும் தடுக்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக டிராயிங் புதிய சிம் கார்டு விதிமுறைகளானது சிம் ஸ்வாப் அல்லது சி ரீப்ளேஸ்மெண்ட் தொடர்பான மோசடிகளிலிருந்து நுகர்வோரை பாதுகாக்கும் நோக்கத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. அதேபோன்று டூ நாட் டிஸ்டர்ப் சேவையை பயன்படுத்தும் வாடிக்கையாளருக்கு தேவையற்ற SMS அல்லது அழைப்புகளை மேற்கொள்ளக்கூடாது என்று புதிய விதிமுறைகளை கூறுகின்றது. வாடிக்கையாளர்கள் மீண்டும் மீண்டும் வரும் தேவையற்ற தொலைபேசி அழைப்புகள் பற்றிய புகாரை பதிவு செய்யவும் தொல்லை தரும் அழைப்புகளுக்கு தீர்வு பெறவும் இந்த விதிமுறைகள் அனுமதிக்கிறது. ஒரு அடையாள அட்டை ஆவணத்தின் கீழ் அதிகபட்சம் 9 சிம் கார்டுகள் வரை வாங்கலாம் என்றும் இந்த வரம்பை மீறினால் முதல் குற்றத்திற்கு 50,000 ரூபாயும் அடுத்த குற்றத்திற்கு 2 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஒரே அடையாளத்தின் கீழ் பல சிம் கார்டுகளை தவறாக பயன்படுத்துவதை தடுப்பதை இந்த விதிமுறை நோக்கமாக கொண்டுள்ளது. அதேபோல சிம் கார்டுகளை வழங்குவதற்கு பயோமெட்ரிக் தரவு கட்டாயமாகும். அதே நேரத்தில் முறையான சரிபார்ப்புக்கு பின்னரே சிம் கார்டுகள் வழங்கப்படுவதை இந்த விதிமுறை உறுதி செய்கிறது என்று கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் வியூவர்ஸ். தேங்க்யூ.